வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்று அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 9. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. குறளினுடைய விளக்கம்: புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை என்பதாகும். நல்ல மனைவியினுடைய துணை இல்லாத கணவன் தன்னை ஏளனம் செய்யக்கூடிய எதிரிகள் முன்னால் சிங்கத்தை போல கம்பீரமாக நடக்க முடியாது என்பதே குறளின் பொருள். இதற்கு தன் குடும்பத்தை பெருமைப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் மனைவி அமையப்பெற்ற கணவன் அவனது புகழை காக்கும் துணையுடன் எதிரிகளின் கேலி பேச்சுகளுக்கு அஞ்சாமல் வீர நடை போட்டு செல்வான். அதாவது நல்ல மனைவியினுடைய ஆதரவு கணவனின் தன்னம்பிக்கையையும் புகழையும் உயர்த்தும் அப்படிங்கிறது தான் குறளினுடைய சாராம்சம். இப்போது இதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னோம்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த கணவன் வியாபாரம் செய்து நல்லா பொருள் ஈட்டி சந்தோஷமாக 2 பேர் இருக்காங்க. அப்போ இப்படி சந்தோஷமாக இருக்கும்போது கட்டாயமாக உலகத்திலே பொறாமைக்காரர்கள் எதிரிகள் இருப்பது சகஜம், நமக்கு தெரிஞ்சது தான். அப்போது இந்த பொறாமைக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஊர் முழுக்க போய் இந்த கணவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நிலையற்றது, அவனுடைய புகழுக்கு எப்படியாவது தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே இந்த கணவன் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த பொறாமைக்கார எதிரி கணவனை சந்திக்கிறான். சந்திச்சுட்டு என்ன சொல்கிறான், உங்ககிட்ட இருக்க பணம் காசெல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும், உன்னால் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறான். இதை பார்த்த உடனே இந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, நம்முடைய வீடு புகழோடு இருக்குது, நம்மிடம் உள்ள செல்வமும் நல்ல பெயரும் உங்களுடைய நேர்மையான உழைப்பால் வந்தது, அதனால நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கணவனினுடைய கையை பற்றி கொண்டு ஆறுதலாக பேசுகிறான். அப்போது இந்த மனைவியினுடைய பேச்சால் கணவனுக்குள்ள தன்னம்பிக்கை பெருகுது. அவன் என்ன பண்ணுறான், அந்த பொறாமைக்கார எதிரிக்கிட்ட போய் மனைவியை துணையாக கொண்டு சிங்கத்தை போல கம்பீரமாக நடந்து, என்னுடைய மனைவியினுடைய புகழ் தான் என்னுடைய பலம், அப்போ உன்னை போன்ற பொறாமைக்காரர்களின் பேச்சுகளுக்கு நாங்கள் பயப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனுடைய நடை அப்போ எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு சிங்கத்தினுடைய நடையை போல, ஏறு போல் பீடு நடை, சிங்கத்தினுடைய நடையை போல பெருமிதமாக இருந்துச்சு. ஆகவே நல்ல வாழ்க்கை துணையின் ஆதரவு கணவனின் புகழையும் தன்னம்பிக்கையையும் கம்பீரத்தையும் எவ்வாறு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் குறள் விளக்குகின்றது. இதில் புகழ் புரிந்த இலோர்க்கு அப்படின்னா, புகழை விரும்பும் இல்லறத்தை சிறப்புடன் நடத்தும் மனைவியை பெற்றவர்களுக்கு, இல்லை இகழ்வார் முன், தம்மை இகழ்ந்து பேசும் பகைவர்கள் முன்னால் என்ன கிடையாது அப்படின்னா, இவங்களுக்கு எந்த விதமான களங்கமும் உண்டாவது கிடையாது. ஏறு போல் பீடு நடை, அவங்க எந்த சூழ்நிலையிலையும் சிங்கத்தை போன்ற பெருமித நடையை இழக்க மாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர். அப்போது ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்போவுமே சிங்கத்தை போல பீடு நடை போடணும் அப்படின்னு சொன்னால் நல்ல மனைவி வாய்க்க பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் குறள் வலியுறுத்துகிறது. மீண்டும் குறள்: புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.